ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நானே தக்காளி சாதம் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அரிசி வச்சு ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் தான் சமைக்க போகிறேன் தக்காளி சாதம். இந்த குக்கரில் அரிசி ஊற வச்சுருக்காங்க அம்மா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கான அரிசி ஊற வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடையை வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 கரண்டி எண்ணெயை ஊற்றிடுவோம். என்ன எண்ணெய்மா இது? கடலை எண்ணெய்ப்பா. ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நெய் ஊற்று. நெய் காமிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே அந்த தீர்ச்சினா போடும். பட்டை லவங்கம் ஏலக்காய் கையில் எடுத்து போடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. இன்றைக்கி தான் அம்மா சொல்ல நான் சமையல் பண்ணுறேன். வெங்காயம் போடுப்பா. ஒரு கையில் காமிச்சிங்கன்னா ஒரு கையில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டுட்டு இந்த பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்காங்க அம்மா. இந்த பச்சை மிளகாயும் போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதக்கிடுவோம். இப்போ புதினா கொத்தமல்லி போடுப்பா. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ புதினா போட்டுடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், புதினாவும் கொத்தமல்லியும் போட்டிருக்கோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடுப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி போட்டுடலாம். பார்த்துக்குப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கல் உப்பு போட்டுடுவோம். நல்லா கல் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். அதை வதக்கி ஃப்ரெண்ட்ஸ், கரம் மசாலா தூள், வீட்டு மிளகாய் தூள், அப்புறமா வெறும் மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மசாலாவையும் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குக்கரில் இருக்க தண்ணி இது இந்த கடையில் ஊற்றிடுவோம். குக்கர் தண்ணியை இந்த கடையில் ஊற்றிருக்கேன். இருங்க அப்படிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கடையை எடுத்து குக்கரில் ஊற்றிடலாம். குக்கரில் ஊற்றியாச்சு. கட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் ஊற்றியாச்சு. இப்போ குக்கரில் மூடியை போட்டு விசில் வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குக்கரில் வச்சாச்சு. இன்னும் விசில் வைக்கல. கொஞ்சம் நேரம் கழிச்சு விசில் வைக்கலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறமா சாப்பாடு ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், 2வது விசில் வந்துச்சு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நல்ல வாசனையாக இருக்கணும். தட்டில் அள்ளி போடுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கும் தண்ணி இருக்கு. எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? அட நல்லா நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் இருக்கும்போது